வெல்கம் டு மை சேனல் திரள். நம்ம ப்ரீ ப்ளீடிங் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஃபோல்டிங் தான். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம செட் பண்ண ஃப்ளஃபி ப்ளீட்ஸை டேபிள் மேலே ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா ப்ளீட்ஸும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி இருக்க அந்த சின்ன போர்ஷனை வந்து பாக்ஸ் டைப்பில் மடிச்சுக்கலாம். நமக்கு எந்த சைஸில் பாக்ஸ் வேணுமோ அந்த சைஸில் மடிச்சுக்கோங்க. நம்ம சாரீ ஃபோல்ட் பண்ணும்போது லைட்டாக அப் அண்ட் டவுன் வரும், அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது அது தனியாக தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி இருக்க கொஞ்சம் போர்ஷனையும் எடுத்து மடிச்சுக்கிறோம் ஒரு வாட்டி. இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட்ஸ் வச்சு எல்லா ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைஸ் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா ப்ளீட்ஸும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷனை வந்து நான் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் அந்த ப்ளீட்ஸ் மேலேயே. அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடு ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற போர்ஷன் எடுத்து அந்த பாக்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுத்து திருப்பி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு பாக்ஸ் ஃபோல்ட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷனை உள்ளே தான் டக்கின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஒரு 3-4 மடிச்சுக்கோங்க. நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்குள்ளே வந்து செட் ஆகணும் அந்த பல்ல போர்ஷன், அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுட்டு உள்ளே டக்கின் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக பாக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். அது வெளியவும் வராது. நம்ம இதுக்காக பின் போட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கும் சாரீஸை ப்ரீ ப்ளீட் பண்ணி கட்டணுன்னா திரையில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சாரீஸை சென்ட் பண்ணுங்கள், ப்ரீ ப்ளீட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.